காய்ஸ் வெல்கம் பேக் டு ஆசிஃப் vlog. குத்து பரோட்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சிம்பிள் ரெசிபி. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கோம். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, பச்சை மிளகா, அப்புறம் வந்து புரோட்டா வந்து என்ன பண்ணுறேன், ஒரு 7-8 பீஸ் புரோட்டா எடுத்து நல்லா பொறுமையாக நல்லா சாஃப்டாக நல்லா ஃபைன் சாப் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரொம்ப நல்லா கட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு அந்த கொத்துற வேலையெல்லாம் இருக்காது. ஸோ நல்லா கத்தி எடுத்து நல்லா இந்த மாதிரி பூ மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தோசைக்கல்லில் வந்து வெங்காயம், சோம்பு இதெல்லாம் போட்டு அப்படியே லைட்டாக வெங்காயத்தை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணி ஒரு சைடில் வச்சுட்டு அதிலேயே வந்து தக்காளியை வந்து ஒரு சைடில் வந்து அப்படியே ஃப்ரை பண்ணலாம். மசாலாவும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுக்கிற புரோட்டா தூக்கி அது மேலே போட்டால் இந்த மாதிரி கண்டிஷனில் உங்களுக்கு வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே பொறுமையாக நீங்கள் கிண்டினா போதும். இந்த மசாலா வந்து அந்த புரோட்டாவில் ஆட் ஆனால் போதும். நீங்கள் வந்து இந்த கொத்துறது அதெல்லாம் தேவையில்ல. ஏன்னா நம்ம வெங்காயம், புரோட்டா எல்லாம் வந்து நல்லா ஃபைன் சாப் மாதிரி பண்ணியிருக்கோம். அதனால் இந்த லுக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் வந்து நல்லா வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கியாச்சு. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அங்கே மட்டன் கிரேவி கொஞ்சம் இருக்குது. அதை அப்படியே சூப்பு மட்டும் எடுத்து அப்படியே இதில் ஆட் பண்ணுறோம் அந்த புரோட்டாவில். இதை ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டாகவும் நல்லா அந்த கிரேவிலாம் மிக்ஸ் ஆகும். இதிலே வந்து ஒரு 3 முட்டையை உடச்சி அப்படியே உள்ளே இறக்கிடுவோம். நடுவில் ஒரு கிணறு மாதிரி தோண்டி அதில் 3 முட்டையை உடச்சி உள்ளே ஊற்றி அப்படியே தூக்கி ஒரு மிக்ஸை போட்டு எடுத்தால் சுவையான கொத்து பரோட்டா ரெடி. இது வந்து பேச்சுலர் ஸ்டைலில் நீங்கள் வந்து பார்த்தீங்கனாலும் தெரியும். நல்லா வேறு லெவலில் இருந்துச்சு. நல்லா டேஸ்ட்டு சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப சிம்பிள் ரெசிப்பியில் கொத்து பரோட்டா ரெடி. வாங்க எல்லாம் சாப்பிட ரெடி ஆகிடுச்சு. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபைனலாக வந்து பெப்பரை வந்து மலைச்சாரல் மாதிரி தூவி அப்படியே இறக்கியாச்சு. ஸோ நம்ம வந்து இந்த வந்து வெஜிடபிள் பிரியாணியோட ஒரு எக் பிரியாணி கூட சொல்லலாம். முட்டை பிரியாணியோட வச்சு சைடிஷ் மாதிரி வச்சு சாப்பிட போகிறோம். ஸோ வந்து முட்டை பிரியாணியை தம்பி அடித்து இறக்குறாப்புல தட்டில். முட்டை பிரியாணி வந்து வச்சுட்டு தூக்கி 2 முட்டையை தூக்கி எரிவாப்பில் உள்ள அப்படியே முட்டையை போட்டுட்டு சைடில் வந்து கொத்து பரோட்டா வச்சு சாப்பிடும்போது சொர்க்கமே பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ டைம் ஆயிடுச்சு. ஸோ சாப்பிட அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். வேறு லெவல் பேச்சுலர் ஸ்டைல் கொத்து பரோட்டா இஸ் ரெடி. செம்ம டேஸ்ட். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே காய்ஸ், பை பை, see you.